போயிடலாம். ஜப்பான்ல ஏன்சியன்ட் டைம்ல இருந்து சைபர்ஸ்ன்ற ஒரு கூட்டு நிறுவனம் இருந்துட்டு அண்டர் கிரவுண்ட்ல கொடூரமான கில்லிங் பைட்ஸ்ங்கிற ஒரு ஃபைட்டிங் மேட்ச் நடத்தி அதுல அவங்க கேம்பிளிங் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நைட் டைம்ல ஒரு பொண்ணு ரோட்ல போன் யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இந்த கார்ல வந்து அவளை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணவங்க அந்த பொண்ணை ரேப் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப அந்த காரை ஓட்டுற நம்ம ஹீரோ இருந்துட்டு எதுக்காக இந்த மாதிரி அவங்க பண்றாங்க அப்படின்னு அவன் பயத்திலே ஓட்டிக்கிட்டு இருக்க. பின்னாடி இருந்த ஒருத்தன் நான் மாட்டோம் நேராச்சு சீப்புக்கு போ, நாங்க அவளை என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் உயிரோட இறக்கி விட்டுரும். ஹீரோ எடுத்துட்டு அப்புறம் இதுக்காக தான் என்ன கூப்பிட்டியா, ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணி ரேப் பண்றதுலாம் மிகப்பெரிய குற்றம் தெரியுமா, இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, முட்டாள் நீ இப்ப எங்க கூட இருக்கறனால நீனு இப்ப ஒரு குற்றவாளி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோன்னு ஹீரோவால அந்த பொண்ணு கத்துற சத்தத்தை கேட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம காரை ஸ்டாப் பண்ணிடுறான். என்ன மன்னிச்சிரு, என்னால இனிமே வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்ப நீ காரை எடு, நேரம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு, நான் சொல்ற இடத்துக்கு வேமா போ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஹீரோ அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் வெளியில வரல. இப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு நான் உங்ககிட்ட சொன்னது உனக்கு புரிஞ்சிச்சுன்னா எஸ்ன்னு சொல்லுங்கல்ல. ஹீரோ எஸ்ன்னு சொல்றான். ஆமா கோஜுக்கு என்னாச்சு, இவங்கள யாரு அந்த கோஜுன்னு எனக்கு தெரியல, அது மட்டும் இல்லாம நான் எல்லாத்தையும் கொண்டுட்டேன், நீ சாவ ஆசைப்படலனா இங்க இருந்த முதல்ல கார் எடு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ அவங்கள பாக்காம இருக்கிறதா உனக்கு நல்லது. இப்ப அவன் சொன்ன இடத்துக்கு ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் கார்ல இருந்து கீழே இறங்கி வாமிட் பண்றான். அந்த பொண்ணு கார்ல இருந்து இறங்கிட்டு இவனுக்கு கார் கூட ஒழுங்கா ஓட்ட தெரியல, இவன் எதுக்கு யூஸ் ஆக மாட்டான் போல, இங்க இருந்து ஓடி போக மாட்டேன்னு நினைக்காது அப்படின்னு அவன் சொல்லிட்டு போன்ல யார்ட்டே பேசிட்டு இருக்கா. மிஸ்டர் சீட்டோ நான் தான் கிட்டோமி, ஆமா நான் இப்பதான் வந்தேன், அது மட்டும் இல்லாம நான் இப்ப ஒரு சின்ன பிரச்சனை மாட்டிக்கிட்டேன். ஓகே ஆமா அவன் கூட தான் இருக்கான். இந்த மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்க ஹீரோ அந்த இடத்த சுத்திலும் பாக்குறான், ஃபுல்லா டெட் பாடியா இருக்கு. அதை பார்த்தா ரொம்ப பயந்தடி கத்த இதை அந்த பொண்ணு கேட்டுட்டு அவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. பார்த்தா ஹீரோவை காணோம். இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்கணும், எனக்கு இப்ப வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு கீழே இருந்து மேல ஏறி வந்து பார்த்தா அந்த இடம் மட்டும் நீட்டா இருக்கு, இந்த இடம் மட்டும் எப்படி கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு பக்கத்துல ஒரு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடம் சைபர்ஸுக்கு சொந்தமான இடம், அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாம் வேஸ்டான பொருளை எங்க போடுறதுன்னு தெரியாம எல்லாரும் இந்த இடத்துக்கு தான் வந்து போடுவாங்க. எந்த மாதிரினா பெரிய சைஸ்ல இருக்கிற கார்பேஜ், அப்புறம் டெட் பாடிஸ், அப்படி இல்லாட்டி நம்ம மாதிரி ஆட்கள் தான் இந்த இடத்துக்கு வருவோம். கரெக்ட் தானே அப்படின்னு நான் சொல்ல, இப்ப ஹீரோயினை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு நடந்தது அப்புறம் சொல்றான், இந்த மாதிரி ஒரு பொண்ணு கார்ல இருந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடூரமான முறையில கொண்டுட்டா அப்படின்னு நான் சொல்ல, எனக்கு அது புரியுது, இதெல்லாம் அந்த தெரியன் ட்ரூப்ஸோட வேலையா தான் இருக்கும். அந்த தெரியன் ட்ரூப்ஸ் யாரு, ஹியூமன்ஸோட இன்டெலிஜென்ஸும் மிருகங்களோட கோரப்பற்களும் கொண்ட ஒரு இனம், அவங்களுக்கு அபரிவிதமான சக்தி இருக்கும், அவங்களத்தான் தெரியன் ட்ரூப்ஸ் சொல்லுவோம் அப்படின்னு அவன் சொன்னானே. ஹீரோ எடுத்துட்டு எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு தெரியல, அது போக இந்த நேரத்துல அதை பத்தி பேசுறதுக்கு இப்ப டைம் இல்லடா முட்டாள் அப்படின்னு ஹீரோ சொன்னால, நான் முட்டாளா, என்ன பார்த்து ஒன்னத்துக்கு லாய்க் இல்லாத நீ என்ன முட்டாளுங்கிறியா அப்படின்னு அவன் பேஸ்ட் ஃபார்முக்கு மாறி ஹீரோ அட்டாக் பண்ண போக அந்த நேரமா அந்த பொண்ணு காப்பாத்திடுறா. நீயே அவனுக்கு ஹெல்ப் பண்ற, நான் அவனை கொல்றது மூலமா உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன் அப்படின்னு அவன் சொன்னானே. இவனை வச்சு பண்ண வேண்டிய வேலை எனக்கு ஒண்ணு இருக்கு, அது மட்டும் இல்லாம மிஸ்டர் ஷீட்டாவோட கூற்றுப்படி உனக்கு எனக்கு இடையில ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு, நான் 0ல இருக்க நீ 100ல இருக்க, அதனால இந்த விதத்துல என்னால உங்களோட கில்லிங் பேட்ச் விளையாட முடியாது அப்படின்னு அவன் சொன்னானே. இப்ப அந்த லியோங்கிற இருந்துட்டு நான் 100க்கு மேல பேட்டில் பண்ணி அதை ஜெயிச்சிருக்கேன், ஆனா உனக்கு இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ங்கிற, எப்படி கட்டுப்படி ஆகும் அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இருந்துட்டு அதனாலதான் நான் இவனை பந்தயம் கட்டுறேன், இந்த மேட்ச்ல நான் ஜெயிச்சா 10 மில்லியன் வான் கிடைக்கும், என்ன மேட்ச் வச்சுக்கிறோம் அப்படின்னு அவன் கேட்க, அதுக்காக இருந்துட்டு அவனை பெட்டா வைக்கிற அளவுக்கு அவன் ஒருத்தா அப்படின்னு அவன் கேட்க, எவனுக்கு நல்லா யூஸ் ஆகும், ஏன்னா இவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸும் பயங்கரமா வேலை போகும் அப்படின்னு அவன் சொன்னான. ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு என்ன ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போக அதுக்கெல்லாம் பிடிச்சிட்டு என்ன இங்க இருந்து போயிடலான்னு பாத்தியா, ஹீரோ அவகிட்ட தப்பிக்கிறதுக்காக அவளை தள்ளி விடான்னு போகும்போது தெரியாம அந்த பொண்ணோட ஜெஸ்டத்தோட அந்த பொண்ணு போடா காய்ச்சி பிடிச்சானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு கொடுத்துறா. ஏதோ பாவம் போனா போது உயிரோட வச்சிருப்போம்னு பார்த்தா அதுக்கு நீ பண்ற கைமாறாடா இது, ஆமா என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, பிளீஸ் தயவு செய்து சொல்லு அந்த கில்லிங் பைட்ஸ்னா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்க, அது ஒரு பெரிய கதை, ஆனா உனக்கு அதை சுருக்கமா சொல்றேன், நானும் அவனும் இங்க சண்டை போடுவோம், நான் வின் பண்ணா நீ உயிரோட இருப்ப, அவன் வின் பண்ணானா என்னோட சேர்ந்து நீனு செத்துருவ அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னானே. என்ன செத்துருவனா, அது மட்டும் இல்லாம எப்படி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் எப்படி எதிர்க்க முடியும் அப்படின்னு ஹீரோ கேட்டானே. அவ இப்ப அவளுடைய பீஸ்ட் ஃபார்முக்கு மாறி ஜெண்டரோ சைஸோ மேட்டர் கிடையாது, யாருக்கு சார்பான கோரப்பல் இருக்கோ அவங்கதான் இதுல வின் பண்ணுவாங்க, அதத்தான் கில்லிங் பைட்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னு அவன் சொன்னானே. அப்பனா இவ்வளவு ஒரு மாஸ்டர் தானா அப்படின்னு ஹீரோ பாக்குறான். நீ யாருக்கிட்ட இது வரைக்கும் தோத்ததில்லைன்னு கேள்விப்பட்டேன், கிங் ஆஃப் தி கிங்ஸ் இதுதானே உனக்கு வச்ச நிக்னேம் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே அவன் பக்கத்துல போக 20 தூரத்துல இருந்து கன்ஃபார்ம் ஆனாலும் அவனை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு உனக்கு இருக்கிற மாதிரியே ஒரு நிக் நேம் வேணும், லியோ கில்லர் எப்படி இருக்கு, நான் உன்னை கொண்டதுக்கு அப்புறம் இந்த பேரை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த லியோ அந்த பொண்ணு ஒரே பஞ்சு தான் பண்றான், அதுக்கே பறந்து போய் விழுந்துடுறான். இருந்தாலும் அவளுக்கு ஒன்னாகல, இருந்தாலும் அந்த லியோங்கிறவன் விடாம அந்த பொண்ணை பிடிச்சி பஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு அவன்கிட்ட இருந்து ஜம்ப் பண்ணி தப்பிச்சு அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி அவங்களுக்கு இடையில சண்டை போய்கிட்டு இருக்கு. இதுல அந்த பொண்ணு அந்த ஃபைட்டை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அவன் அப்படியே சண்டை போட்டுட்டு ஹீரோ பக்கத்துல வந்தானே, ஹீரோவனை பார்த்துட்டு அவன் அவளை கொன்றுவான், அதனால இப்ப நான் இங்க இருந்து போய் யாராச்சும் ஹெல்ப்புக்கு கூட்டு வரணும். அந்த லியோ இருந்துட்டு ஒரு சிங்கம் மாதிரி கர்ச்சிக்கிறான், அதை கேட்டு ஹீரோ திரும்பி கீழே வந்துடுறான். அது போக அந்த பொண்ணு அந்த சவுண்டுக்கு பின்னாடி போக இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கார்னர் பண்ணி பயங்கரமா பஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். இதை ஹீரோ பார்த்துட்டு ஏன் தெரியல என்னால கால கூட அசிக்க முடியல அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கேன். அவன் போட்டு பஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். உண்மையான பயணம் எப்படி இருக்குன்னு அவனுக்கு காமிக்கிறேன். அப்ப அவன் குத்திக்கிட்டு இருக்கும்போது அவனோட கையில இருந்து 3 விரல காணும்.
இப்ப அவன் பின் வாங்கிட்டு இப்படி உன்னால என்னோட பயங்கரமான கர்ஜனையை கேட்டு உன்னால பயப்படாம இருக்க முடியுது அப்படி அவன் கேட்டதுக்கு அவனோட அந்த 3 வரலையும் துப்பிட்டு பயமா என் வாழ்க்கையில நான் பயத்தை ஃபீல் பண்ணதே கிடையாது அப்படின்னு அவன் சொன்னானே. அவன் இருந்துட்டு எப்படி வாழ்க்கையில எல்லா அனிமல்ஸும் பயத்தை ஃபீல் பண்ணிருக்கும் அப்பனா நீ யாரு அப்படின்னு அவன் கேட்டானா. நான் தான் ஹனி பேச்சர், என்னை ரேட்டல்னு கூப்பிடுவாங்க. இப்ப திரும்பி பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல ஹனி பேச்சர் இது காட்டுல வசிக்கிற ஒரு விலங்கு, அது மட்டும் இல்லாம ஃபியர்லெஸ் அனிமல்னு கின்னஸ் புக்ல ரெக்கார்ட் வேற பண்ணிருக்கு. இது பார்க்கத்தான் சிறுசா இருக்கும், ஆனா கட்டிக்கிற ஒவ்வொரு கட்டியும் சிங்கத்தை கொல்ற அளவுக்கு இருக்கும். அந்த பொண்ணு இருந்துட்டு இப்ப அவனை கிண்டல் பண்ண இதை பார்த்துட்டு கடுப்பாயிட்டு அந்த பொண்ணை அட்டாக் பண்ண வர அந்த பொண்ணு ஒரே ஸ்லாஸ்ல கதையை முடிச்சிடறா. இங்க நடந்தத சேட்டலைட் மூலமா நிறைய இன்வெஸ்டர்ஸ் லைவா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்படி அந்த பொண்ணால காட்டோட ராஜாவான சிங்கத்தை தோற்கடிக்க முடிஞ்சு அப்படி அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துல ஒருத்தர் இருந்துட்டு ஏன்னா அது என்னோட கிரேட்டஸ்ட் கிரியேஷன் அப்படி அவன் சொன்னானு. இப்ப பாஸ்மா இருக்கிற ஒருத்தன் அதை பார்த்துட்டு எனக்கு இவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இப்ப நீங்க தான் ஜெயிச்ச மொத்த பணத்தை நீ தான் எடுத்துட்டு போக போற போல இருக்கு. இவளோட பேர் என்ன சொன்ன ரேட்டல், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்ம ரேட்ல பார்த்து அவன் நக்கிறான். ஹீரோக்கு ஒரு கெட்ட கனவு வந்தனால தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடான். அப்ப இதெல்லாம் கனவு தானா, அப்பா இப்பதான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு கையை கீழே வைக்க போய் அந்த பொண்ணோட செஸ்ட்ல வச்சோன்னு அதை பார்த்து அவன் கத்த அந்த பொண்ணு எந்திரிச்சிட்டு எதுக்கிட்ட அப்படி கத்திக்கிட்டு இருக்க, என் காதெல்லாம் வலிக்குது, உனக்கு கொல்ல போறேன் பாரு அப்படின்னு அவன் சொல்ல. ஹீரோ இருந்துட்டு அப்ப இது கனவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நைட் நடந்ததை யோசிச்சு பாக்குறான். இனி நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹீரோ கொல்ல வர. நீ என்ன காப்பாத்திட்ட ரொம்ப நன்றி. ஆமா உனக்கு ஏதாவது சரி பட்டிருக்கா, உனக்கு பட்டிருக்கிற அந்த காயெல்லாம் ஆறுமா? ஆஹா இந்த நேரத்துல எந்த ஒரு ஹாஸ்பிட்டலும் ஓப்பன்ல இருக்காது. ஆமா இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு தெரியுமா? இந்த மாதிரி அவன் ஓவரா பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணு இருந்துட்டு அவளோட கையை ஹீரோட பேஸ்ல வச்சுட்டு போதும் நிறுத்துடா, நான் ஓனாவே ஹீல் ஆயிக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னானே. இதுதான் நீ ஒரு பொண்ணு உன எப்படி அவ்வளவு சீக்கிரம் ஓட முடியும் அப்படின்னு அவன் சொல்ல. இப்ப அவளுக்கு ஒரு கால் வருது. மிஸ்டர் சிட்டோஸ் நான் உன காலி பண்ணிட்டேன். ஓகே என்னது நான் இவனை பாத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிருப்பா. இதோட அந்த பிளாஷ்பேக் கட்டாக இப்ப பிரசன்ட்ல நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி ரூமுக்கு கூட்டு வந்தேன் அவளோட காயத்துக்கு மருந்து போடுறதுக்காக. நானும் அவளோட காயத்துக்கு மருந்து போடாமே தூங்கிட்டேன் அப்படி ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது அவ என்னன்னு கேட்க நேத்து நடந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க, அது மட்டும் இல்லாம உங்களை பத்தி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் இப்படி ஹீரோ சொன்னானு. நான் இங்க இருந்து சீக்கிரமாவே கிளம்பிடுவேன், ஆனா அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவரு கடைக்கு வந்திருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு அந்த கேக்குற ரொம்ப தேனை ஊத்த ஹீரோ இருந்துட்டு அது ரொம்ப தேனை ஊத்தாதீங்க, அம்மா நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க அப்படின்னு அவன் கேட்க வாயமுடு நான் சாப்பிடற வரைக்கும் மூச்சு விடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ அவளை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அப்பாவை திடீர்னு எந்திரிச்சு நேத்து நடந்ததுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல. ஹீரோ என்கிட்ட தான் சொல்றா போல அப்படின்னு நினைச்சிட்டு அது பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்த ஒருத்தர் வந்துட்டு நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, உன்னுடைய வேலையை நீ கரெக்டா பண்ணிட்ட ஹிட்டோமி அப்படின்னு அவன் சொன்னானு. அந்த பொண்ணு இருந்துட்டு இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க, அந்த டேவா நான் ஒரே அடியில போட்டுலாம் தான் நினைச்சேன், இருந்தாலும் நான் தோக்கடிக்க ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும்போது இப்ப தலையில கையடிச்சிட்டு நீ நல்லாவே பண்ண குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அவளோட தலையில தலையை கொடுக்க அதை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. உங்களோட சின்ஸ்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னோட பேரு தான் ரெச்சி சிட்டோசி, நான் ஹிட்டோமியோட கார்டியன். ஹீரோ இருந்துட்டு உங்கள் சின்ஸ்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ண போக அவர் இருந்துட்டு உன்னோட பேரு யூயா நோமோட்டோ, அது மட்டும் இல்லாம நீ கோமக்காமா யூனிவர்சிட்டியில செகண்ட் இயர் படிக்கிற எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் தானே, உன்னோட ஸ்டூடெண்ட் ஐடி நம்பர் E4291. ஹீரோ பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்ல அப்ப நான் அவனை பத்தி ரிசர்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம நீ ஹீலிங் பைட்ஸ் மேட்ச்ல இப்ப நீ ஒரு சிறப்பான இடத்தை பிடிச்சிருக்க அப்படின்னு அவர் சொன்னாங்க. நேத்து நடந்த சண்டை சொல்றீங்களா? ஆமா அவங்கள தான் தெரியான் த்ரூப்ஸ் சொல்லுவாங்க. நம்மளோட லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு ஹியூமன்ஸுக்குள்ள அனிமல்ஸோட ஜீனை மிக்ஸ் பண்றது மூலமா அனிமல்ஸோட அபிலிட்டிஸ் ஹியூமன்ஸால யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புதிய இனம் தான் தெரிய த்ரூப்ஸ். இவங்களுக்கு ஹியூமனுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது, ஆனா இவங்க அவங்களுக்கு தோன்றப்பெல்லாம் அவங்க அவங்களுடைய அனிமல் ஃபார்முக்கு மாறிக்கலாம் அப்படின்னு அவன் சொன்னானே. ஹீரோ இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அவன் கேட்க சைபர்ஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? ஜப்பான்லயே 400 வருஷமா மெர்ச்சன்டா இருக்கிற பெருமை அவங்களதான் போய் சேரும். வாருக்கு அப்புறமா ஜப்பானோட எக்கனாமி ரொம்ப அடி வாங்குச்சு, அதனால அந்த 4 சைபர்ஸுவான மிட்சுகாட்சு, எட்சுபைசி, சுமிட்டோவோ அப்புறம் இசிட்டா இவங்க தான் இப்ப ஜப்பானை கண்ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சைபர்ஸோ அவங்களோட பவரை காமிக்கிறதுக்காக ஒரு கொடூரமான விளையாட்டை கண்டுபிடிச்சாங்க, அதுதான் இந்த கில்லிங் பைட்ஸ். ஆனா இது முன்னாடி இருந்தே நடந்துகிட்டு தான் இருக்கு, ஆனா இப்ப நம்மளுடைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனனால ஹியூமன்ஸுக்கு அதிகமா பவர் கிடைக்கணுங்கிறதுக்காக ஹியூமன்ஸையும் அனிமல்ஸையும் மிக்ஸ் பண்ணி இந்த தெரியோ திராப்ஸ் உருவாக்குறாங்க. என்னோட ஏஜென்சியோட கடமை இந்த கில்லிங் பைட்ஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம நேத்து உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட ஒரு ஆக்சிடென்டா செட் பண்ணியாச்சு அப்படின்னு அவர் சொன்னானே. ஹீரோ அந்த சம்பவத்தை நினைச்சு பார்த்துட்டு தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, அந்த சம்பவத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஹோஜோ என்னுடைய ஓல்டு பார்ட் டைம் ஜாப் ஃப்ரெண்டுனால ஒரு சின்ன வேலையை எனக்கு கூப்பிட்டான், அதுக்காக மட்டும் தான் என்னோட போனேன், மத்தபடி நான் ஒரு அப்பாவிங்க அப்படின்னு ஹீரோ சொன்னானே. அதுக்காக இருந்துட்டு யாரு நீயா அப்பாவே நடிக்காதரா, நீ டிரைவர் சீட்ல உட்காந்துட்டு மாஸ்டர் பைட் பண்ணதை நான் பார்த்தேன், இல்ல அதெல்லாம் உண்மை கிடையாது பொய் சொல்லாதரா அப்படின்னு அவங்க இடத்துக்குள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்க. இதை அவர் பார்த்துட்டு அப்படின்னா ஹிட்டோமியா கூட அனுப்புறத பத்தி நான் கவலைப்பட வேணாம்னு நினைக்கிறேன், அதனால ஹிட்டோமியோட பாடி கார்டா நான் அசைன் பண்றேன் அப்படின்னு சொன்னானே. ஹிட்டோமி இருந்துட்டு என்னால இந்த லூசரோட பாடி கார்டு எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றா. அதுக்காக இருந்துட்டு இப்ப நமக்கு கரண்டா இருக்கிற இன்வெஸ்டர் இவர் தான், இவருக்கு ஏதாச்சும் நடந்தா உன்னால அந்த கில்லிங் பெட்ல மத்தவங்களோட சண்டை போட முடியாது, அதனால இது நமக்கு ஒரு பெரிய இழப்பா தான் இருக்கும், அதனால நான் உன்ட்ட ஹெல்ப்பா இதை கேட்கிறேன் அப்படின்னு சொன்னானே. அவளும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. அதுக்கு முன்னாடி இந்த காசை வாங்கிக்கங்க, போன மேட்ச்ல நீங்க வச்சதுக்கான ஒரு பரிசு தான், சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளம்பிடுறான். இப்ப அவன் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது அவனோட பிஏ இருந்துட்டு
இவன் ஒரு நார்மல் காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே, அவனுக்கு எதுக்கு அவ்வளவு காசு கொடுத்தீங்க, அதை நம்மளே வச்சிருந்திருக்கலாமே. அது மட்டும் இல்லாம ஹிட்டோமி அவனை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு அந்த பொண்ணு பேசினாலும் அவன் கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, ஹிட்டோமி கிட்ட இல்லாத ஏதோ ஒண்ணு அவன் கிட்ட இருக்கு. எப்படி அடுத்த தடவை நடக்க போற அந்த கில்லிங் பைட்ஸ் ரொம்ப கொடூரமா இருக்க போகுது அப்படின்னு சொன்ன ஹீரோ இப்ப வீட்டுல உட்காந்து அந்த காசு எண்ணிக்கிட்டு இருக்கான். எண்ணி முடிச்சோன்னா கரெக்டா சொன்ன மாதிரி 10 மில்லியன் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். சரி உனக்கு தான் காசு வந்துருச்சு, அப்புறம் நீ ஸ்கூலுக்கு போக மாட்டேல அப்ப நான் கேட்க அதுக்கு வந்துட்டு ஆமா எவ்வளவு பெரிய காசு வச்சுட்டு என்னால எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும் அப்படின்னு அவன் கேட்கறான். ஆமா எனக்கு ஸ்கூல்னு சொன்னதான் ஏன் வருது, நீ ஹை ஸ்கூல் படிக்கிறேன்னு சொன்னேன். ஆமா ஆனா இப்போதைக்கு நான் டெம்பரரியா லீவ் போட்டிருக்கேன், அது போக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வேற என்னோட யூனிஃபார்ம் கிழிச்சிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னானே. அதுக்கு ஹீரோ சாரி சொல்றான். சரிந்தா இதை வாங்கிக்க, இப்பவே இதை எனக்காக வாங்கிட்டு வா, அது போக சாப்பிடறதுக்கு இனிப்பா ஏதாச்சும் வாங்கிட்டு வா அப்படின்னு நான் சொன்னானே. நான் ஏன் போனோம், நீ போக வேண்டியதானே, அப்ப நான் நீ சாவுறியா அப்படின்னு அவன் கேட்டோன்னே ஹீரோ நானே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப ஹீரோ அவசரம் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு இருந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ நான் உங்களுக்கு ஒண்ணு காமிக்கலான்னு இருக்கேன், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கழிச்சிட்டு ஹீரோ முன்னாடி நிக்க அந்த பொண்ணும் வெக்கப்படாம பாருங்கன்னு சொன்னானே. ஹீரோவும் கீழே பார்க்க போறான். இதோட அந்த எபிசோட முடிச்சிடறான்.